வணக்கம் மக்களே, இன்னைக்கு பிக் பாஸோட டே 22 எபிசோட் 23. இந்த எபிசோட் ஆரம்பத்திலேயே கமருதீன் துஷார் கிட்ட சாரி எல்லாம் கேக்குறாரு. அடங்கப்பா, இந்த பையப்புல திருந்திருச்சு போல் இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அது இல்ல. ஏன்னா இவர் சொல்ற சாரியில கூட ஒரு உண்மை இருக்கிற மாதிரி பார்க்கும்போது தெரியல. கேட்டா இவர் பார்வதி இவங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி எடுத்து புரிய வச்சதன் காரணத்தினால துஷார் கிட்ட சாரி கேக்குறதா சொல்றாரு. அப்படியா? அப்படிச்சா? இவர் கண்டிப்பா நாளைக்கு இல்ல நாளன்னைக்கே திருப்பி அடுத்த சட்டையை போட்டுட்டு நான் ஒரு பெரிய ஹீரோ, நான் தான் இந்த இடத்துல பெஸ்ட்னு சொல்லிட்டு தெரியதான் போறாரு. ஆனா அதுக்கு சப்போர்ட்டுக்கு பார்வதி வரத்தான் போறாங்க. இன்னொரு பக்கம் இந்த வாரத்தோட பிக் பாஸ் தலைவரா பிரவீன் ராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அண்ட் தலைவர் உள்ள வரும்பொழுதே நான் ஒரு மிலிட்டரி மேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர பேஸ் வாய்ஸ்ல பேசுறது என்ன, அவர் ஒரு லீடரா முன்னாடி நின்னுட்டு இந்த வீட்டுக்குன்னு நான் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறது என்ன. மொத்த வீடு ஒரு நிமிஷம் ஐயோ இந்த வாரம் இவங்கிட்ட வசமா சிக்கிட்டோம் போல் இருக்கே அப்படின்னு பயப்படுறாங்க, இன்க்ளூடிங் பார்வதினா பாத்துக்கோங்க. இதுல வீட்டுல என்ன சொல்றாருன்னா, இந்த வீட்டுல எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், எல்லாரும் ரூல்ஸ ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் அப்படின்றாரு. வீட்டுல புதுசா ஷேம்ஃபுல் கார்னர் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர போறதாகவும், எந்த டீம் நான் சொல்ற வேலையை செய்யலையோ மத்த டீம்களை வச்சு அந்த குறிப்பிட்ட டீமை டார்கெட் பண்ணுவேன், கார்னர் பண்ணுவேன் அப்படின்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட். இத கேட்டுட்டு நம்மெல்லாம் ஒரு நிமிஷம் வாவ் இம்ப்ரெசிவ் அப்படின்னு கையை தட்டலான்னு கையை தூக்கிட்டோம். ஆனா அப்பதான் வச்சாரு பாருங்க ஒரு ஆப்பு. பார்வதி கிட்ட போயிட்டு, பார்வதி I am humbly requesting you அப்படின்றாரு. அப்ப என் மேல பயம் இருக்குல்ல? ஏங்க இப்பதானங்க பயங்கர பில்டப்பா பேசிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள இந்த பொண்ணு கிட்ட போய் ஹம்பிள் ரெக்வஸ்ட் வச்சிட்டு இருக்கீங்க. ஆக மொத்தத்துல இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பாரு ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டுரும், அவங்க கிட்ட சேஃப் டீலிங் ஒண்ணு போட்டு வச்சுக்கோன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னு தெரிய வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, பார்வதியும் அதுக்கு ஆமா ஓகே அதெல்லாம் பாத்துக்கலாம், இந்த டார்கெட் பண்ணுவேன் கார்னர் பண்ணுவேன்னு சொன்னீங்களே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு வீட்டு தலைக்கிட்ட பதிலே இல்ல. மழுப்புன்னு பார்வதி கேக்குற கேள்விக்கெல்லாம் மழுப்பிக்கிட்டே நான் இத பத்தி யோசிச்சு எப்படி கார்னர் பண்ணுவேன்னு சொல்றேன் அப்படின்ட்டாரு. 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு, அது மட்டும் இல்ல, இவர் கேப்டன் ஆனதுனால இவர்கிட்ட இருந்த நாமினேஷன் ஃப்ரீ அண்ட் பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போறதுக்கான உரிமையை கனிக்கு விட்டு கொடுத்துட்டாரு. அண்ட் கனி இதனால அங்க போயிட்டாங்க. கனிக்கு விட்டு கொடுத்துட்டியா அடப்பாவி. நீ அப்படி வரியா? அடுத்து இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டை கிளீன் பண்றதுக்கு கெமி அண்ட் கம்ருதனை செலக்ட் பண்ணிருந்தாங்க. அண்ட் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு கிளீன் பண்ண வரும்பொழுது அவங்களுக்கு கிரியேட்டிவா டாஸ்க் கொடுக்கணும் இந்த வாட்டி அப்படின்னு இந்த டீலக்ஸ் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு கூட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. கூட்டத்துக்கு நடுவுல திவாகர் கிட்ட தேவையே இல்லாம எல்லாரையும் கூப்பிட்டு நடிங்கன்னு நீங்க டாஸ்க் கொடுக்காதீங்க, அந்த டாஸ்க் அவ்வளவு நல்லா இல்ல, அதை தனியா வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. உடனே நடிப்பறக்கனுக்கு கோவம் வந்துருச்சு. நடிப்பறக்கனை பார்த்து நடிக்காதுன்னு எப்படி பாஸ் சொல்வீங்க அப்படின்னு ஒரு பக்கம் தோணினாலும் எஃப்ஜே சில நேரங்கள்ல தான் கரெக்டான பாயிண்ட பேசுறாரு, பல நேரங்கள்ல தேவையில்லாத கண்டென்ட் தான், தேவையில்லாத கோவம் தான். ஆனா அவர் பேசுற சில பல கரெக்டான கண்டென்ட்களுக்குள்ளேயும் புகுந்து இப்படி திவாகர் கோவப்படாருன்னா எப்படி பாஸ் எஃப்ஜே வெளியே தெரிவாரு? பாஸ் நீங்க ரீல்ஸ் பண்ணுங்க, இல்ல என்ன கண்ட கர்மத்தை வேணா பண்ணுங்க, ஆனா டாஸ்க்னு வரும்பொழுது இந்த வீட்டை சுத்தம் பண்றதுக்குன்னு ஒரு டாஸ்க் குடுக்குறீங்க அப்படின்னா அதுல போய் உங்க ரீல்ஸ் எதுக்கு பண்றீங்க அப்படிங்கறதா இங்க கேள்வி. இந்த கேள்வியா அவருக்கு புரிய வைக்க எல்லாரும் ட்ரை பண்ணாலும் அது அவர் கடைசி வரைக்கும் புரியல. சரி போய் தொலைங்க, வேலைக்குள்ள இந்த கருமத்தை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இன்னொரு பக்கம் கனி சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ள நான் போறேன், என்னோட துணி எல்லாத்தையும் பார்வதியை கொண்டு வந்து குடுக்க சொல்லுங்க நாங்க. உடனே பாரு ஆரம்பிச்சிட்டாங்க, பர்சனல் திங்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுக்க சொல்லாதீங்க அப்படின்னு செய்யும் போதே புலம்பல் தான். அப்பவே இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருக்க வேணாமா அந்த அம்மா ஏதோ பிரச்சனை பண்ண ரெடி ஆயிருச்சுன்னு. அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நீங்க டோர் டெலிவரி தானே பண்ண சொன்னீங்க, இந்தாங்கன்னு வாசல்லையே போட்டுட்டு வந்துட்டாங்க. உடனே கனிக்கு கோவம், ஏன்னா அந்த அம்மா ரெடியா கையை நீட்டிட்டு தேங்க்யூ பார்வதின்னு சொல்ல வந்தாங்க. அதை அப்படியே கட் பண்ணி பார்வதி இந்தாங்க கீழே போட்டுறேன் எடுத்துக்குங்க அப்படின்னு வச்சுட்டு போயிட்டாங்க. அதுல டென்ஷன் ஆனவங்க எனக்கு சாரி வேணும் அப்படின்னு ஒத்த கால்ல நின்னாங்க. சாரி எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு இவங்க ரெட்ட கால்ல நிக்க இந்த பிரச்சனையை சரி பண்றேன்னு பிரவீன் ராஜ் அங்கேயே நிக்கிறாரு 1.5 மணி நேரமா. என்ன எழவியாது? ஏன்பா உங்க வீட்டுக்குள்ள காலையில என்ன சாப்பாடு, மத்தவங்க என்ன பண்றாங்க, இந்த வீட்டுல வேற பல பிரச்சனைகள் இருக்கு, இத பத்தி எல்லாம் கவனிக்காம இந்த வீட்டுல மொத்த பிரச்சனையே இன்னைக்கு இவங்க 2 பேருக்கும் தான்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசுறதையே இங்க இருந்து அங்க சொல்றது அங்க இருந்து இங்க சொல்றதுன்னு நடு வீட்டுல குத்த வச்சு எல்லாரும் உட்கார்ந்து வேடிக்கை பாக்குற அளவுக்கு இத உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது என்ன பிரமாதம்?
இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. எல்லாரும் இவங்க கிட்ட சாரி கேட்க சொல்லியும் கூட பார்வதி இல்ல 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 கனியோட பர்சனல் ஈகோக்காக என்ன எவ்ரி டைம் சாரி கேட்க வைக்கிறாங்க. நான் பர்சனல் திங்ஸ எடுத்துக்கொண்டு வைக்க மாட்டேன், அதுக்கு நான் சாரியும் சொல்ல மாட்டேன், நான் பண்ணது ரைட் தான் அப்படின்றாங்க. இதுல நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா, வினோத் வந்து அந்த இடத்துல நின்னு சாரி கேளு பாரு, ஏன் பாரு நீ பண்ண தப்புதான்னு நிறைய வாட்டி எடுத்து சொன்னாருங்க. இது நல்லா இருக்கே, வினோத் கிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சூப்பர். பாருவை பொறுத்த வரைக்கும் பர்சனல் திங்ஸ எடுத்து வைக்க மாட்டேன், குப்பையை கொண்டு கொட்ட மாட்டேன் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்றாங்க. பர்சனல் அப்படின்னா என்ன பார்வதி? இப்படி ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதுனாலயோ இல்ல மொத்தமான குப்பைகளை கிளீன் பண்ணும்பொழுது கொண்டு கொட்டுங்கன்னு சொல்றது எப்படி ஒரு பர்சனல் ஒர்க் ஆகும்? இந்த பார்வதிக்கு யாராவது இது சொல்லி புரிய வைக்கணும். இல்லனா அட்லீஸ்ட் பிக் பாஸ் ஆவது அவரோட மைக்க கொஞ்சம் ஆன் பண்ணி பார்வதி நீங்க பண்றது தப்புன்னு தலையில 4 கொட்டு கொட்டணும். ஆனா அந்த வீட்டுல அது யாருமே பண்றது இல்ல. நான் நினைக்கிறேன் அந்த வீட்டுல கண்டென்ட் குடுக்கறதுக்கு இந்த அம்மா தான் இருக்கு, பிரச்சனையை கிளப்பி விட்டா இது பாட்டு ஒரு ஓரமா கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுக்காக அமைதியா இருக்காங்களோன்னு. சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா, இத இப்படியே மெயின்டைன் பண்ணு. ஒரு கட்டத்துல சாரி சொல்லனா இங்கே இந்த இடத்துல உட்காந்து நான் தர்ணா பண்ணுவேன்னு கனி ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதிக்கு உடனே என்னது நான் தான் பெஸ்ட் கண்டென்ட் குடுக்கறேன்னு நினைக்கிறேன், என்னை விட சிறப்பான கண்டென்ட் நீ குடுக்கற போல் இருக்கே, இரு நானும் வரேன் அப்படின்ட்டு இவங்களும் போய் தர்ணா பண்றேன்னு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து இங்க பாருங்க கிச்சனுக்கு ப்ரொவிஷன்ஸ் வரல, என்னங்கறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு அவருக்கு ஞாபகப்படுத்திட்டு போனா கூட அந்த மனுஷன் இந்த இடத்த விட்டு நகர மாட்டாரு. ஏன்பா இவங்க 2 பேருக்கும் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற மாதிரி நம்ம ஒரு பெரிய சொல்யூஷனை சொல்லிட்டோம் வச்சுக்க, நம்ம ஒரு பெரிய தலை அப்படின்னு 4 பேருக்கு நடுவுல பதிவாயிருவோம். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு நடுவுல பேச்சுவார்த்தை நடத்தணும்னா நம்மளும் கொஞ்சம் வாட்ச் டைம் எடுத்துப்போம் தானே அப்படின்னு நினைச்சிட்டு பிரவீன்ராஜ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாராம். இதெல்லாம் ஒரு பிரச்சனை, இதுக்கு இவ்வளவு நேரம் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இதுல ஒரு கட்டத்துக்கு மேல வழக்கம் போல கனி நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன்னா என்ன பண்ணுவீங்க, சாரி வந்தாதான் நான் சாப்பிடுவேன், சாப்பாடு விஷயத்த வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் பாரு மேல எல்லாத்துக்கும் தேவையில்லாம இந்த பொண்ணு வம்பிழுக்குதுபா அப்படின்னு ஒரு கோவம் இருந்தாலும் பார்வதி சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் இந்த கனியக்கா ஆவுன்னா சாப்பாடதான் ஒரு ஆயுதமா எடுத்துட்டு வராங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அவங்க சொல்ற மாதிரி சாப்பாட வயிறார போடுறதும் இவங்கதான், மற்ற சில பேர் இவங்களுக்கு எதிரா வந்து நிக்கும் பொழுது அதே சாப்பாட ஆயுதமா எடுத்து விளையாடுறதும் கனியக்கா தான். இந்த இடத்துல சாப்பாட உடனே எடுத்துட்டு வயித்துல அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுட்டு நகண்டு போயிட்டாங்க பார்வதி. அது எப்படி நான் சாரி கேட்டேன்னா பின்னாடியே எக்ஸ்ட்ராவா 4-5 மார்க்கிங் ஆக்ஷன்ஸ் பண்ணுவேன் தானே அப்படின்னு அவங்களோட வெஞ்சன்ஸை இறக்குறதுக்காக ராஜமாதான்னு வார்த்தைக்கு வார்த்தை அவங்கள மார்க் பண்ண, நீங்க என்ன அப்படி சொல்றதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க வாயடைச்சாங்க. இதுக்கப்புறமா நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பமாச்சு. இந்த வார நாமினேஷன் லிஸ்ட பாக்கும்பொழுது என்ன பாஸ் ட்ரை பண்றீங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அட பாவி சண்டாளா. ஏன்னா கனி அண்ட் சுபிக்ஷாக்கு பாஸ் கிடைச்சதுனால அவங்க நாமினேஷன் ஃப்ரீ. சபரி அண்ட் எஃப்ஜே சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நாமினேஷன் ஃப்ரீக்காக எலிஜிபிள்னு சொல்லப்பட்டாங்க. தலை ஆப்வியஸா நாமினேஷன் ஃப்ரீ. இப்படி பல பேர் நாமினேஷன் ஃப்ரீல போயிட்டதுனால இருக்கிற கொஞ்சம் பேர்ல செலக்ட் பண்ணும்பொழுது ஆப்வியஸா போன வாரம் போட்ட ஆட்டத்துக்கு கமருதீன் அண்ட் பார்வதி கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அண்ட் கூடவே இந்த லிஸ்ட்ல ஆட் ஆனது கலையரசன், வினோத், அரோரா அப்படின்னு இந்த லிஸ்ட்லயே 5 பேர் தான் இருக்காங்க. இதுல இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை யாரு கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கேட்டதுக்கு அவங்க வியானாவை சூஸ் பண்ணாங்க. ஓகேமா நீங்க சூஸ் பண்ணுங்க, ஆனா அதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க பாருங்க. விக்ரமும் வியானாவும் சேர்ந்து பேசி இவங்க கிட்ட விக்ரம் விட்டு கொடுத்துட்டாராம், வியானாக்கே கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவங்க அந்த டெசிஷன் எடுத்ததா சொல்றாங்க. உங்களுக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்கணும், ஈக்குவலா உங்களுக்கு 2 பேரும் தான் வேலை பார்த்திருக்காங்க, நீங்க டிசைட் பண்ணிருக்கணும். என்னதான் நீங்க கேமை கரெக்டா பண்ணாலும் யாருக்கு எதை செய்யணும், எப்படி பங்கிட்டு போட்டு கொடுக்கணும் அப்படிங்கறதுல தப்பு பண்ணிட்டீங்கிறதுக்கு ஒரு லெசன் தான் உங்களுக்கு லாஸ்ட் வீக். அப்போ இந்த வாரம் அதை கரெக்டா பண்ணிருந்துருக்கணும்ல, இல்ல அதுக்கான ரீசன்ஸையாவது கரெக்டா கொடுத்துருக்கணும்ல சுபிக்ஷா, நீங்க அதை பண்ண தவறிட்டீங்க. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. நாமினேஷன் அப்போ இந்த வீட்டோட பீஸ் இவங்களால கெடுது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை யாரோ சொல்லிருக்காங்க. இதை வச்சுட்டு இந்த அம்மா கார்டன் ஏரியால புலம்பிக்கிட்டு இருக்கு. ஆமா இந்த வீட்டோட பீஸ் கெடுதாமா என்னால. என்ன இந்த வீட்டுக்கு விளையாட வந்திருக்காங்களா இல்ல சுற்றுலா பயணத்துக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு. அம்மா நீங்க என்ன பண்றீங்க, இந்த வீட்டுல நான் பர்சனல் ஒர்க் பண்ண மாட்டேன், இது செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு ஒரு 1008 ரூல்ஸ் வச்சிருக்கீங்களே, நீங்க பிக் பாஸ் வீட்டுக்கு விளையாட வந்திருக்கீங்களா இல்ல சுற்றுலா பயணத்துக்கு வந்திருக்கீங்களா? இவங்க மட்டும் தனியா வீசா எல்லாம் போட்டு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு சுற்றுலா பயணத்துக்கு வந்திருக்காங்க போல, அதனால அடுத்தவங்களை கலாய்ச்சிட்டு இருக்காங்க.
கடைசியா இந்த வாரத்துக்கான டாஸ்க் அப்படின்னு பிக் பாஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாரு. சம்திங் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மொத்தமா இந்த வீட்ல உங்களுக்குன்னு இருக்கிற ட்ரெஸ்ல இருந்து ஆக்சசரிஸ்ல இருந்து ஷாம்பு, சீப்பு, சோப்புன்னு என்ன கருமம் இருந்தாலும் எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருங்க, இன்க்ளூடிங் மேக்கப். உங்களுக்கு எதுவுமே கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் தருவோம், அதை மட்டும் தான் போட்டுட்டு சுத்தணும் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் இப்ப கொடுத்திருக்காங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் பயங்கர ஷாக். அச்சச்சோ என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி. முக்கியமா பெண்களுக்கு மேக்கப் போடாம இருக்க முடியாது போல, அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷாக்காவே ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் பெட்டி அமிச்சு எல்லா துணியும் மொத்தமா வாரிட்டு போயிட்டாரு பிக் பாஸ். இப்ப எல்லாரும் யூனிஃபார்மோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன டாஸ்க் வைக்க போறாங்க, எப்படி அது இருக்க போகுது இந்த வாரம் அப்படிங்கறத அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கலாம். மேலும் பல விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தி ரிவ்யூ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.